அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ எப்பளும் ரெகுலரா இல்லாத மாரி, எப்போ இந்த டிவிக்கே பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிச்சாங்களோ, அப்போலேருந்து இந்த சின்ன பசங்களா இருக்கட்டும், இல்ல வயசானவங்களா இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற போர பத்தி பேசுறாங்களோ இல்லையோ, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு அங்க நம்மளுக்கு இந்த பெட்ரோல் விலையா இருக்கட்டும், இல்ல டீசல் விலையா இருக்கட்டும், இதெல்லாம் ஏறிட்டு தான் இருக்கு. ஆனா, அதுக்கு மறுபக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில நடக்கிற அரசியலா இருக்கட்டும், இல்ல இந்தியாக்குள்ள நடக்கிற அரசியலா இருக்கட்டும், இத பத்தி சின்ன பசங்களா இருக்கட்டும், இல்ல வயசானவங்க முடிய பார்த்தீங்கன்னா, எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா கூட இப்போ நேத்தோ, முந்தா நேத்தோ நம்ம அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பாஜகல இருந்து பிரிஞ்சு வந்து, அவருக்குன்னு ஒரு தனி கட்சி உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் அப்படி அறிவிச்சிருந்தார்ல, அறிவிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அவரோட அந்த மெம்பர்ஷிப்ல எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஏ டு Z நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்ல பார்த்தீங்கன்னா, இவர் அண்ணாமலை இருக்கால, அவரோட புதிய அரசியல் இயக்கத்தோட முழு விவரம் அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொரு பாயிண்டா பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டாபிக்ல ஃபுல்லா இப்போ நம்ம இதில் கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்டா நம்ம அண்ணாமலை இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி 2026 அப்போ பாஜக முதன்மை உறுப்பினர் பதவியிலிருந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமாங்கிறது செஞ்சாரு. இதற்கு வெளியேங்க முக்கிய காரணம், இதுலேருந்து வெளியேறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கடைபிடித்த கூட்டணி அரசியல், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் கட்சி எதிர்காலம் குறித்து அவருக்கு பார்த்தீங்கன்னா இருந்த கருத்து வேறுபாடுகள் தான். அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 2025 இருக்குல்ல, அப்போவே இந்த முடிவுங்கிறது அவர் பாஜக தலைமை இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தேர்தல் முடியும் வர காத்திருக்குமாறு அவர் நம்ம அண்ணாமலைட்டை பார்த்தீங்கன்னா பாஜக மேலிடம் இருக்குல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த எலெக்ஷன் முடிவு காத்திருந்தாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ராஜினாமாங்கிறது அந்த கட்சியிலேருந்து முழுசாக பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வி த லீடர்ஸ் இயக்கம், இதை பற்றின முழு விவரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டாக நம்ம அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்குனார். இதை நம்ம தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நாமே தலைவர்கள் அப்படிதான் பார்த்தீங்கன்னா இதோட தமிழ் அர்த்தகம். ஓகேங்களா? என்ற பேரில் பார்த்தீங்கன்னா புதிய அரசியல் இயக்கத்தை நம்ம அண்ணாமலை அவர்கள் தொடங்கினார். இது ஒரு மக்கள் இயக்கமாக செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உரிய நேரத்தில் அரசியல் கட்சி, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவோட முழு வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற லிங்க்ல இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவோட முழு வீடியோவை நீங்கள் அங்கே பார்க்கலாம்.